நேற்று நைட்டு வந்து ஜாக்லினுக்கு ரொம்ப தலை வலிச்சிருக்கும் போல இருக்கு. ஸோ ஜாக்லின், அருண் எல்லாருமா சேர்ந்துட்டு ஒரு கப் மில்க் எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு கிச்சனில் நின்றுருக்காங்க. இப்போ தான் நம்ம வாத்தி ரைடு மாதிரி முத்துக்குமரன் வந்துட்டார். முத்துக்குமரனை பார்த்த உடனே அருண் பார்க்கணுமே அப்படியே பயந்துட்டு நைஸாக தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. என்ன முயற்சி? பார்த்துட்டு முயற்சியா? அது என்னன்னு நமக்கு தெரியலை. ஸோ அப்படி சொல்லிவிட்டு அப்படியே நைஸாக நழுவி போகிறாரு. உடனே ஓகே காய்ஸ் தூங்க போலையா அப்படின்னு கேட்டோடனே சௌந்தர்யா வந்துட்டு இல்லை இங்கே தான் பீச் இருக்குது, இப்போ வாக்கிங் போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் சிரிக்கிறாங்க. உடனே ஜாக்லின் வந்துட்டு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் ஆனந்தியும் சரி நாங்கள் தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது முத்துக்குமரன் சும்மா ஃபன்னாக சௌந்தர்யா முதுகில் ஒரு அடி கொடுக்கறதுக்கு அடிக்க போகிறாரு. பட் அடிக்கலை, பண்ணிட்டு போயிட்டாரு. செம்ம காமெடியாக இருந்துச்சு. டே முத்துக்குமரனை பார்த்தா இவ்வளோ பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அந்த பாபாலாம் வைக்கிறாருன்னு சத்தியமாக நமக்கு புரிய மாட்டேங்குது. அவரை போட்டு டப்பா அருண் பாபா அருண் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் எல்லோரும் சேர்ந்து. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் இவ்வளோ பயம் ஏன் பயப்படுறீங்க? அவர் நேர்மையாக இருக்காரு, நீங்கள் திருட்டு பண்ணுறதுனால தானே பயப்படுறீங்க. நீங்கள் வந்து நேர்மையாக இருந்தீங்கன்னா முத்துக்குமரனை பார்த்து பயப்பட மாட்டீங்கல்ல. அதை விட்டுட்டு சும்மா பொறாமையில் பொங்கி எழுதுட்டு சும்மா நொய் 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 நொய்னு முத்துக்குமரன் சாப்பிட்டான், நின்னா, நடந்தான், பேசினாலும் எதை எடுத்தாலும் குறை சொல்ல வேண்டியது. அதை தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. சரி, இதே மாதிரி பிக் பாஸ் அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.